பொதுவாகவே கால புருஷ தத்துவப்படி ராசிகளில் இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, வளர்ச்சியோ வளர்ச்சி அப்படிங்கிற நெகிழ்ச்சியான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமைய போகுது. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. இந்த பயிற்சி மூலமாக தொடர்ந்து 2.5 வருடங்களுக்கு அடர்ந்த நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். 2025 சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம். பொதுவாகவே கால புருஷ தத்துவப்படி ராசிகளில் இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி லாப சனியாக பரிணமிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, வளர்ச்சியோ வளர்ச்சி அப்படிங்கிற நெகிழ்ச்சியான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமைய போகுது. சனி பகவான் வர்றாரு, என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ, சனி பயிற்சி நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பயம், அதாவது கடுகளவோடு இல்லாமல் மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய, கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பழமொழி அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அளவுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி வர்றதுனால எடுத்த காரியமெல்லாம் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, மனசில் நினைச்ச எல்லா காரியங்களும் ஏமாற்றம் இல்லாமல் நடந்தேறக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவோ இன்னல் பட்டு ஒதுக்கி வச்ச உறவுகள் உங்களோடு உறவாடக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைய போகுது. பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா பல்வேறு விதத்தில் நன்மைகளை கொடுப்பாரு, பல்வேறு விதத்தில் பாக்கியங்களை கொடுப்பாரு. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பட்டி பெருகி பால் பானை பொங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் கூட நினைவாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாரு. உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க வைப்பாரு, அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வச்ச அந்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி முடிவு பண்ணி தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா, 2 வீட்டிலையும் பேசி முடிச்சு 2 குடும்பத்திலையும் சம்மதம் தெரிவித்து 2 வீட்டாரும் குடும்பத்தோடு சேர்ந்து தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டு வருஷ கணக்காக தடைப்பட்ட அந்த சுபகாரியங்கள் இந்த சனி பயிற்சியில் மிக மிக ஆடம்பரமாக நடக்கக்கூடிய, அற்புதமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை இந்த பயிற்சி மூலமாக தொடர்ந்து 2.5 வருடங்களுக்கு அடர்ந்த நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையுது. பொதுவாகவே சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. ஆனால் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒருவர் தான் மிகப்பெரிய முழு யோகக்காரராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லக்கூடிய இந்த பலன் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாகவே இருந்தால் கூட, அந்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய யோகக்காரராகவே இருந்தால் கூட, அந்த சுக்கிர பகவானுக்கு மேலே வாழ்க்கை சக்கரத்தை சர்க்கரையாக இணைக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்வாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. சாஸ்திர ரீதியாக பழைய ஏடுகளில் பால தீபிகை போன்ற சாஸ்திர நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி திசை வாராம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சோகம். ஆனால் சனி திசையோ அல்லது 7.5 சனியோ வைங்களே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. அந்த வகையில் 7.5 சனியாக இல்லாமல் மிகப்பெரிய லாப சனியாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பாரு. எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட ஏராளமான லாபங்களை கொடுப்பாரு. தேவையில்லாத போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல்
சொல்லாமல் ஆலோசனை சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு அல்லது பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி பண்ணி வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக ஏக்கப்பட்ட உங்களுக்கு தானாகவே மிகப்பெரிய அமைப்போடு அதே சமயம் தார்மீகத்தோடு மிகப்பெரிய கௌரவத்தோடு கடல் கடந்த பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை. தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் சாதாரணமாக உள்ளூரில் சின்ன சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிறிய அளவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த சிறிய அளவில் பண்ணக்கூடிய உள்ளூரில் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தை உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு மகிழ்ச்சியாகவே அமையும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.